இசை 15 வயசாக கூடிய ஸ்ரீராம் தன்னோட மாமாவோட வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போறான். அங்க அவனோட கவனம் தன்னோட படிப்பை தவிர அத்தையான சீமா மேல படுது. சீமாவுக்கு வயசு 40. அவங்க பார்க்க ரொம்பவே அழகா இருப்பாங்க. யாராவது அவங்க கிட்ட உங்களோட வயசு என்னன்னு கேட்டா கண்டிப்பா அவங்க வயசு சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க. அவ்வளவு இளமையாவும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அட்ராக்டிவாவும் இருப்பாங்க. இந்த ஸ்ரீராம் அவங்களை பார்த்து ரொம்பவே ஈர்க்கப்படுறான். ஒரு நாள் அவனோட அத்தை கிட்ட போயிட்டு, அத்தா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சீமா அவனை ஒரு சின்ன பையனா நினைச்சு அவன் ஏதோ கேலியா பேசுறான்னு சொல்லி எடுத்துக்கறாங்க. ஸ்ரீராம் தன்னோட உணர்ச்சிகளை அவ்வளவு தீவிரமா வெளிப்படுத்துவான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஒரு நாள் இந்த சீமா ஸ்ரீராம் சின்ன பையன்னு நினைச்சு தான் கூட படுக்க வச்சுக்கறாங்க. அந்த நைட்டு இந்த ஸ்ரீராம் செஞ்ச செயல்னால சீமாவால காலையில எழும்ப கூட முடியாம இருக்கு. அவங்களால சரியா நடக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஒரு சின்ன பையன் இப்படி எப்படி செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த நிகழ்வை முழுசா கேட்டதுக்கு அப்புறமா நீங்களும் கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இந்த கதையில இருந்து நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ராஞ்சியில நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு சின்ன குடும்பம் ராஞ்சியில வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, அவங்களோட ஒரே மகனான ஸ்ரீராமும் இருக்கான். ஸ்ரீராமுக்கு 14 வயசு இருக்கும். அவன் பார்க்க சின்னவனா இருந்தாலும் படிப்புல ரொம்பவே புத்திசாலி. 9ஆம் வரைக்கு படிச்ச ஸ்ரீராம் 10ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்காக விரும்புறான். ஏன்னா வீட்ல இருந்தா வீட்டு வேலை, விவசாயத்துல அப்பாவுக்கு உதவி செய்யறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, இதனால தன்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்ரீராம் நினைக்கிறான். இந்த விஷயத்தை தன்னோட அம்மா கிட்டயும் அவன் சொல்றான். அப்பா, அவங்க அம்மா, ஹாஸ்டல்லாம் வேணாம், ஆனா நீ மாமா வீட்ல தங்கி படின்னு சொல்றாங்க. அவனோட மாமா வீடு பக்கத்து கிராமத்துல தான் இருக்கு. ஸ்ரீராமோட அம்மா அவன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, மாமா வீட்ல தங்கிக்கிட்டே அங்க பக்கத்துல இருக்க ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு, அங்க நீ நடந்தே போயிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ரீராமும் சரின்னு சொல்றான். இதுக்கப்புறமா ஸ்ரீராம் தன்னோட வீட்டுல இருந்து கிளம்பி மாமா வீட்டுக்கு போறான். அங்க ஸ்ரீராமோட அம்மா சீமா கிட்ட, என்னோட பையனை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, சரியான நேரத்துல அவனுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இதுக்கப்புறமா ஸ்ரீராம் தன்னோட மாமா வீட்ல தங்கி டெய்லியுமே ஸ்கூல் போயிட்டு வர்றான். படிப்பிலையும் ரொம்பவே திறமையா இருக்கிறத பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸ்ரீராம் ரொம்பவே வேடிக்கையாவும் எல்லாரையுமே சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு குணமுடைய பையனா இருக்கான். ஒரு நாள் ஸ்ரீராம் என்ன பண்றான்னா, சீமா கிட்ட வந்து, அத்தா, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே சீமா இவன் கேலியா பேசுறான்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. ஸ்ரீராமோட மாமா ராம்லால் டெய்லியும் காலையில செங்கல் சூளைக்கு கூலி வேலைக்கு போறாரு. கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆகியும் சீமாவுக்கும் ராம்லாலுக்கும் குழந்தையே இல்லை. அதனால இந்த சீமா ஸ்ரீராமை தன்னோட சொந்த மகன் போல கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்ரீராம் படிச்சுட்டு இருக்கப்போ அவனுக்கு ஏதோ ஒரு எனவைக்கு வந்து சீமாவை கூப்பிடுறான். அத்தா, இங்க வாங்களே அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சீமாவும் அங்க வராங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீராம் அவங்க கிட்ட என்ன சொல்றானா, அத்தா, உங்களுக்கு ஏன் குழந்தை பிறக்கல? எனக்கும் தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, நீங்க மாமா கூட என்ன செய்றீங்க? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? நான் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உதவி செய்யட்டுமா?ன்னு கேக்குறான். சீமா
அவனோட பேச்சை கேட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. சீமா டெய்லியுமே ஸ்ரீராமுக்கு டிபன் தயார் செய்து கொடுக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வரது. ஸ்கூல்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கு. ராம்லால் காலையில வேலைக்கு போனா ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாரு. ஒரே நாள் ராம்லால் வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட நண்பனுக்கு கல்யாணம்னு சொல்றாரு. அவர் சீமா கிட்ட, இன்னைக்கு நைட் நான் வரமாட்டேன். நீயும் ஸ்ரீராமும் வீட்லயே இருங்க, நான் வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு 2 நாள் கூட ஆகலாம். திருமண விழாவுல எல்லா பங்கஷனுமே முடிச்சதுக்கு அப்புறமாதான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாரு. நீங்க 2 பேரும் சரியான நேரத்துல சாப்பிட்டுட்டு கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு ராம்லால் வீட்டுல இருந்து கிளம்பி போறாரு. ராம்லால் போனதுக்கு அப்புறமா இந்த சீமா என்ன பண்றாங்கன்னா, ஸ்ரீராம் கிட்ட, கண்ணா, இன்னைக்கு நீ தனியா தூங்காத, என் கூட வந்து படுத்துக்கோ. நீ சின்ன பையன்கிறதுனால பயப்படுவ, உன் மாமா இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டாருன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஸ்ரீராமும், சரியத்த, இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து உங்க கூட படுத்திக்கிறேன்னு சொல்றான். சீமாவும் அவன் படிக்கிறனால அவங்களோட ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிச்சறாங்க. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீராம் சீமாவோட ரூமுக்கு போயிட்டு கதவை உள்பக்கமா பூட்டிக்கிறான். அப்போ சீமா ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்துல இருந்திருக்காங்க. அவங்களோட புடவை முந்தானே கொஞ்சம் விலகி அவங்களோட உடல் தெளிவா தெரியுது. இதை பார்த்த ஸ்ரீராமுக்கு அவனோட மனசுல தவறான எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. அவன் அவங்க பக்கத்துல போய் படுத்திக்கிட்டு அவங்களோட உடலை தொட ஆரம்பிக்கிறான். அவங்களோட புடவை முந்தானையை முழுவதுமா விளக்குறான். சீமா தூக்கத்துல எழுந்து, கண்ணா, ஸ்ரீராம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸ்ரீராம் சொல்றான், அத்தா, நீ ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். சீமா என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் கண்ணு, இதெல்லாம் தப்பு. இப்படி செய்யக்கூடாது. நீ நல்ல பையன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே ஸ்ரீராம் அவங்களை திரும்ப திரும்ப தொட ஆரம்பிக்கிறான். அவன் அவங்களோட உடல பல்வேறு பகுதிகளை தொட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சீமாவுக்கு இந்த சூழ்நிலை பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க ஸ்ரீராம் கிட்ட, இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லி கேக்கறாங்க. ஸ்ரீராம், அத்தா, நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு சொல்றான். 2 பேருக்கு இடையில ஆசைகள் அதிகரிக்குது. சீமாவை பார்த்த ஸ்ரீராம், அத்தா, எனக்கு ஏதோ ஆகுற மாதிரி இருக்கு. உனக்கும் அப்படிதான் இருக்கான்னு சொல்லி கேக்கறான். இதை கேட்ட சீமாவும், ஆமான்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒருத்தரோட ஆடைகளை கலட்டிக்கிட்டு நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. 14 வயசாகக்கூடிய ஸ்ரீராம் செஞ்ச செயலால சீமாவோட கூற்றல் அந்த அறை முழுக்க ஒலிக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல சீமாவோட நிலை பரிதாபமா மாறுது. அவங்க, நிறுத்து, இனி போதும்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் ஸ்ரீராம் அந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா களைச்சு போயிட்டு பக்கத்துல தூங்க ஆரம்பிச்சறான். 2 பேரும் தூங்கிடுறாங்க. காலையில ஷீமா எழும்பும்போது ரொம்பவே களைப்பு, நடக்க முடியாத நிலையில இருக்காங்க. இவ்வளவு சின்ன பையன் இப்படி எப்படி முடியும்னு சொல்லி அவங்களால நம்பவே முடியல. இருந்தாலும் இந்த அனுபவம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்ரீராமே எழுப்புறதுக்கு போறப்போ அவன் அவங்களை பார்த்து சிரிக்கிறான். சீமாவும் சிரிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்குது. ஸ்ரீராம், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையான்னு சீமா கேக்குறாங்க. சரி, போக விருப்பம் இல்லன்னா வீட்லயே இருன்னு சொல்றாங்க. 2 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா ஸ்ரீராம், அத்தா, நான் படிக்கிறேன். உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட வான்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு சீமா அவனோட ரூமுக்கு போறாங்க. 2 பேரும் திரும்பவும் நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சீமா தன்னோட கணவன் கிட்ட பெறாத மகிழ்ச்சியை ஸ்ரீராம் கிட்ட அனுபவிக்கிறாங்க.
அவங்க அவனுக்கு முழு ஆதரவையும் கொடுக்குறாங்க. இப்படியே அவங்களோட உறவு பல நாட்களா தொடருது. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. ஏன்னா ராம்லால் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்ரீராம் ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே இருப்பான். இது தெரியாத ராம்லால் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்ரீராம் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸ்ரீராம் சின்ன பையன் அப்படிங்கறதுனால யாருக்குமே அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஒரு நாள் ராம்லால் சீமாவுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அவங்களை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாரு. மருத்துவர், உங்களால அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. உங்களுக்கு தான் குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க. ராம்லால் ஏமாத்துறதோட வீட்டுக்கு திரும்புறாரு. ஆனா இந்த விஷயத்தை சீமா கிட்ட அவர் சொல்லவே இல்லை. அப்புறமா சொல்லிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. இந்த நேரத்துலதான் ஸ்ரீராமும் சீமாவுக்கு இடையான நெருக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. காலம் போக போக சீமா கன்சீவ் ஆகுறாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா அவங்களோட வயிறு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ராம்லாலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. மருத்துவர், எனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது. ஒரு நாள் அவர் சீமா கிட்ட நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்றாரு. சீமாவுக்கு அவரோட நோக்கம் தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பரிசோதனைகள் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு சொல்லி தெரிய வருது. ராம்லால் ஆச்சரியத்தோட, நீ எனக்கு அப்புறமா என்ன செஞ்சுட்டு இருக்க? இது எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சீமா கிட்ட கேக்குறாரு. முதல்ல சீமா எதுவுமே பேசல. ஆனா ராம்லால் அவள வற்புறுத்தி கேட்கிறாரு. அவள் அவளோட தப்பை ஒத்துக்குறா. ஸ்ரீராம் கூட எனக்கு உறவு இருக்கு. அவன்தான் இதை செஞ்சான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ராம்லால், நான் செய்ய முடியாதத இந்த சின்ன வயசு பையன் எப்படி செஞ்சான்னு சொல்லி புரிஞ்சுக்கவே முடியாம தவிச்சிருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட ராம்லால அதை ஜீரணிக்கவே முடியல. சின்ன வயசு பையன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சானா அப்படின்னு சொல்லி அவரால ஜீரணிக்க முடியாம தவிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா தன்னோட தங்கச்சிக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லிருக்காரு. அவங்களும், விடு, தவறு நடந்துருச்சு, 2 பேரும் தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா ராம்லால், நான் சீமாவை மனைவியே ஏத்துக்கவே மாட்டேன். நீ அவள உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுன்னு சொல்றாரு. ஸ்ரீராம், நான் அத்தையை விட்டுட்டு இருக்க முடியாது. இப்ப எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவன் என் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்றான். சீமாவும் ஸ்ரீராமும் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. ஸ்ரீராமோட அம்மா சீமாவையும் ஸ்ரீராமையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சீமாவுக்கு 9 மாதம் கம்ப்ளீட் ஆகுது. அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. ஒரு சின்ன பையனுக்கு மகன் பிறந்ததால அந்த கிராம மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டது மட்டுமில்லாம இந்த விஷயத்தை பத்தி போலீஸ்க்கும் தெரிய வருது. ஒரு சின்ன பையனை பலவந்தப்படுத்தி இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சீமா மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களை சிறையிலேயே அடைக்கிறாங்க. சீமாவும் ஸ்ரீராமும் அவங்களோட உடல் உணர்ச்சிகளை அடக்கி முடியாம செஞ்ச தவறுனால எதுவுமே அறியாத ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறியிருக்கு. இந்த சம்பவம் அந்த ஊர்ல இருக்க எல்லார்பா பத்தியிலேயுமே ஒரு பரபரப்பான விஷயமாவும் பேசப்பட்டிருக்கு. இசை